ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் 3 விதமான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 3 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சு லேசாக அதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் அது வறுந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும். இப்போ 2 கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த ஆனியனோட சேர்ந்து இந்த கொத்தமல்லி எல்லாம் வதங்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த சட்னி பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் போய் நம்ம பச்சைக்கிளியோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டு வந்துருங்க. வணக்கங்க, நான் தான் பச்சைக்கிளி. இன்னைக்கு நம்ம கொத்தமல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சாப்பிடும்போது கொத்தமல்லி அதை தூக்கி வச்சிருவாங்க, அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கொத்தமல்லி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கண்கள், இதயத்துக்கு, மூளைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான சுகரோட அளவை குறைக்கிறதுக்கும், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கும், உடம்புல டைஜஷன் நல்லா நடக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவுது. தைராய்டு பிரச்சனை, வாய்ப்புண் இதெல்லாம் சரியாகிறதுக்கு இது ஒரு சூப்பரான மருந்து. அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ்க்கும் இது ஒரு சூப்பரான ரெமிடி. தினமும் காலையில் தனியா தண்ணி குடிச்சிட்டு வந்தால் நம்மளோட மெட்டபாலிசம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்களும் இனிமே கொத்தமல்லியை தனியாக எடுத்து வைக்காம சாப்பாட்டோட சேர்த்து டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆரோக்கியமான உணவை அளவா சாப்பிட்டு ஆனந்தமா வாழுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டாடா பாய். அடுத்து தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 1 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா அது கூட வறுத்துக்கலாம். இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு தக்காளியோட ரேஷியோ அதிகமாக இருக்கணும், ஆனியனோட ரேஷியோ கம்மியாக இருக்கணும். அப்போ தான் தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். இப்போ அதை மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேகணும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு, கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓட்டி எடுத்துகிட்டு, இது கூட 3 டேபிள் ஸ்பூனுக்கு உடச்சக்கல்ல சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டா நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி. சட்னியை தாளிச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லா சட்னிலையும் சேர்த்துட்டா 3 விதமான சட்னியும் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.